தூய சித்த மருத்துவத்திற்கான வைத்தியசாலை 24 மணித்தியாலமும் மக்களுக்காக திறக்கப்பட்டுள்ளது. சித்த மருத்துவம்ன்றது தமிழற்ற பாரம்பரியத்தோட ஒட்டி உறவான். ஆயுர்வேதம் சித்தன்றதிலே மக்கள் அதை தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். என்னென்றால் பல்கலைக்கழகத்தில் பயின்ற மருத்துவர்களும் இருக்கிறார்கள், பரம்பரை ரீதியாக மருத்துவம் செய்கிற மருத்துவர்களும் இருக்கிறார்கள். இப்போ நாங்கள் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்று அதனூடாக பயிற்சிகளை பெற்று இன்றைக்கு நாங்கள் அரசு சேவையில் கடமையாற்றி கொண்டிருக்கிறோம். மொத்தம் 5 வருடங்கள் அந்த படிப்பினை பூர்த்தி செய்து தற்பொழுது நிபுணத்துவ தரத்தில் நாங்கள் இங்கே கடமையாற்றி கொண்டிருக்கிறோம். தோல் நோய்களுக்கான மருத்துவர், முறிவு நோய்களுக்கான மருத்துவர், நீரிழிவு நோய்க்கான மருத்துவர், சுவாச நோய்க்கான மருத்துவர், விசேட நிபுணத்துவமுடைய வைத்தியர்களை ஒழுங்கு செய்து அவர்களோட வைத்திய ஆலோசனைலாம் இங்கே ஆயுர்வேத மருந்து கொஞ்சம் சிலோவாக தான் வேலை செய்யும், இங்கிலீஷ் மருந்து கொஞ்சம் குயிக்காக வேலை செய்யும்ன்றது அது ஒரு பிழையான ஒரு கருத்து. என்னன்னு சொன்னால் எல்லாருமே ஆங்கில மருத்துவத்துறையில் போய் எல்லாராலையும் செய்ய முடியாத ஒரு கட்டத்துக்கு பிற்பாடுதான் சித்த மருத்துவத்தின் ஆயுர்வேத மருத்துவ பக்கத்துக்கு வர்றாரு. நாட்பட்ட நோய்களோடு தான் எங்களோட பக்கத்துக்கு வருகிறது. உடனடியான நிவர்த்திக்கிறது மருந்துகள் இருக்குது. இந்த சித்த மருத்துவத்தில் பக்க விளைவில்லாத மருத்துவம் எல்லாரும் பயன்படுத்தலாம் என்ற சகல நோய்களுக்குமான சிகிச்சைக்கப்படும் என்றது இல்லை பக்க விளைவுகள் அற்றதுன்றது. அவருக்கு நான் உடனே நீங்கள் ஆங்கில மருந்துகளை நிப்பாட்டுங்கோ, சித்த மருந்தை மட்டும் பாவிங்கன்னு கொடுக்கக்கூடாது என்ன சொன்னால் அவருக்கான உடல்வாக மாறக்கூடாது, அவருக்கான பக்க விளைவு வரக்கூடாது. அதனால நாங்கள் அதோட சேர்த்து இதையும் கேரளாவில் தான் அதுக்கான தகுந்த சிகிச்சை கிடைக்கப்பெறும் எல்லாரும் அங்கதான் போறது. கேரளாவில் அந்த சிகிச்சை முறை பிரபல்யம் அடைந்ததுக்கு ஒரு காரணம் அந்த பஞ்சகர்ம சிகிச்சை என்ற ஒரு முறை தான். இவ்வளவு தூரம் நாங்கள் காசை செலவழிச்சு ஒரு கேரளாவுக்கு போறோம். அதை விட அதிகளவான சிகிச்சைகள் மிக சிறப்பாக தற்பொழுது இலங்கையில் மேற்கொள்ளப்படுகிறதுன்றதுல எந்த மாற்றமில்லை. அதுவும் யாழ்ப்பாணத்தில் இப்போ எங்களை சிகிச்சை முறைகள் எந்த விதமான குறை சொல்ற அளவுக்கு இல்லை. அதை விட சிறப்பான சிகிச்சை முறைகள் இருக்கு. யாழ்ப்பாணத்தில் தோன்றின ஒரு மருத்துவ சித்த மருத்துவ ஒரு பங்கு தான் வர்ம மருத்துவம். இந்த வர்ம மருத்துவத்தை பயன்படுத்தி எல்லா நோய்களுக்குமான வர்ம மருத்துவ சிகிச்சையை நாங்கள் மேற்கொள்கிறோம். விசேட தேவைகளுக்குடைய குழந்தைகளுக்கான சிகிச்சை மட்டும் இலவசமாக நாங்கள் சொன்ன தற்பொழுது புற்றுநோய் ஒரு மிக பிரச்சனையான ஒரு விஷயம். எந்த நோயாக இருந்தாலும் எந்த நோய் நிலைமையில நான் அந்த நோயை அணுகிறதுன்றதா முக்கியம். ஆரம்ப கட்டத்தில் நோயை அணுகினால் அதுக்கான சிகிச்சைகளை வழங்க முடியும். ஆயுர்வேத மருந்துகளை பின்பற்றினா எங்களோட ஆயுள கூட்டிக் கொள்ளலாம். சர்ஜிக்கல் யூனிட், சின்ன மைனர் சர்ஜரிஸ் அண்ட் ஆயு கூட பரிசோதனைகளுக்கு அது பிளட் லைட்டிங் அது எங்களால் ஸ்டீம் வரும். இதுக்குள்ள போட்டு தான் அவிக்கிறதா இப்படி ஸ்ட்ரீம் பண்ணினா அந்த உடற்பருமன் குறையும் என்ற ஒரு கருத்து இருக்குதானே. கொமனாங்கம் தொக்கணம் அது இதுகள் நடக்கும். உங்களுக்கு சொல்ல போனால் மசாஜ் அந்த மாதிரி சொல்லலாம், அதுகள் எங்க நடக்கும். முதல்ல இந்த தமிழ் மருந்துகள் எல்லாம் ஹீட் பண்ணி அந்த மூலிகைகளை வச்சு செய்யறபடியா இங்க வெளிநாட்டுல பிள்ளைகள் இருக்கு, இங்க தாய் இருக்கு, அவையில ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்பணும்னா அதுக்கு அவையிலோட நிக்கிறதுக்கு ஆட்களை நீங்களே அரேஞ்ச் பண்ணி தரும். அவைகளுக்கான உணவுகள் எல்லாமே நீங்கள் அரேஞ்ச் பண்ணி இங்க செப்பரேட்டா கிச்சன் செக்ஷன் இருக்கு, ஹோட்டல் ரூம் என்ன மாதிரி இருக்கும், அப்படியே நீட்டான அட்டாச் பாத்ரூம், யோகா பயிற்சிகள் செய்யற இடம். மேல பாத்தீங்கன்னா அவை செய்கிற ட்ரீட்மெண்ட் எனக்கு மனப்பூர்வமான இது. ஒரு 3 months ஐயா தலை சுத்து தலை பாரம் உடம்பேலாம். எனக்கு நல்ல சந்தோஷமா இருக்கு. அதான் இந்த மலைக்கே முடியாது 100% இருக்கு. எனக்கு வேற கிளியர் பண்ணுவேன். ஐயாக்கு எத்தனை வயசு ஆகுது? குத்திரியல கூட சொல்லிட்டா 74 வயசு. 74 வயசு. நான் நம்பேன் டையெல்லாம் அடிச்சு ஒரு பொம்பளை வாங்கலாம். இது லண்டன்ல பேரு ஒரு 6 வருஷம். ஆமாம், அவங்களை டிவியில போட போறாங்க. 83 வயசு. கால்கள் எல்லாம் ஈடாம இருந்தது. போய்க்க முழுசா சோமாயி நடந்து போவீங்க. ஆமா. வணக்கம் எல்லாருக்கும். இன்னும் ஒரு புது காணொலியில சந்திக்கிற மகிழ்ச்சி. இப்ப நாங்கள் யாழ்ப்பாணம் சுண்ணாம் என்ற பகுதியில் நிற்கிறோம். இந்த வீதியை பாத்தீங்கன்னா இது பிரதான KKS வீதி. நாங்கள் இன்றைக்கு வந்துக்கிற இடம் பாத்தீங்கன்னா யாழ் சித்த மருத்துவமனை என்ற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இது யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஆயுர்வேத சித்த மருத்துவமனை. இந்த 21ஆம் நூற்றாண்டுல கூடுதலா பெரும்பாலான மக்கள் ஏதாவது ஒரு வருத்தம் பிறகு நாடுகின்ற ஒரே ஒரு மருத்துவம் ஆங்கில மருத்துவமாக காணப்படுது. அந்த மருந்துகளின் விளைவாவே கணக்க நோய்கள் இப்ப உருவாகுதுன்னு இப்பதான் கண்டுபிடிச்சு கொண்டு வரணும். அப்படி இருக்க மக்கள் எல்லாருமே பழைய காலம் நோக்கி எங்களோட தமிழ் மருந்துகள், ஆயுர்வேதம், சித்த மருத்துவம் அது சம்பந்தமான மருந்துகள் நோக்கி நகர ஆரம்பித்து கொண்டிருக்கிறோம். அப்படித்தான் இங்கேயும் யாழ்ப்பாணத்துல கணக்கு ஆயுர்வேத மருத்துவமனைகள் உருவாகி கொண்டு வருது. இந்த ஆயுர்வேத மருத்துவம் செய்யறதுக்காக இங்கே இருந்து மக்கள் வெளிநாடுகளுக்கு வெளி இடங்களுக்கு போயிடும். ஆனா யாழ்ப்பாணத்திலேயே செய்யக்கூடிய வசதிகள் வந்திருக்கு. இந்த வைத்தியசாலைக்கு எங்களை அழைச்சிருந்தவ உள்ள என்னெல்லாம் விஷயம் இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்ட போறேன். உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ளலாம். அவன் தொடர்பு இலக்கங்கள் எல்லாமே கீழே கொடுத்துருப்போம்.
இதை பார்த்தீங்கன்னா சுன்னாகம் பிரதான சந்தை தொகுதி இருக்குல்ல, அது தாண்டினா பிறகு வார வீதி. இந்த என்எஸ்பி வங்கிக்கு முன்னாலே இந்த வைத்தியசாலையை காணக்கூடிய மாதிரி இருக்கு. உள்ளுக்குள்ள வந்த உடனே எந்தளவு பெரிய ஒரு கட்டிடம் வந்து பாருங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன அழைச்சிருக்கேங்க ஆயுர்வேதம் என்று சொல்லிக்க ஒரு சிறிய கட்டிடமா இருக்குமென்னு நினைச்சினான். ஆனா உள்ளுக்குள்ள வந்த உடனே ஒரு ஆங்கில மருத்துவமனைக்கு சமனா இந்தளவு பெரிய ஒரு கட்டிடத்துல தான் இந்த ஆயுர்வேத சித்த மருத்துவமனை வந்து இயங்கி கொண்டு வருது. இப்போ வந்து மாங்காய் சீசன் பாருங்க. அப்ளிகேஷன் போட வாராக்கள் வந்து மாங்காயம் புடிங்கி கொண்டு போகக்கூடிய வேற இருக்கும். சரி வாங்க உள்ளுக்குள்ள போவோம். உள்ளுக்குள்ள வந்தோடனே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வரவேற்பு பகுதி இருக்கு. அதோட இங்கே பார்த்தீங்கன்னா மருந்துகள் விநியோகிக்கிற பகுதி இருக்கு. வணக்கம். இந்த சித்த ஆயுர்வேத வைத்தியசாலை திறந்து வந்து இத்தனை நாட்கள் ஆகுது? இந்த வைத்தியசாலை திறந்து 3 மாதங்கள் ஆகின்றது. தூய சித்த மருத்துவத்திற்கான வைத்தியசாலையாக காணப்படுகின்றது. இதில் வந்து அவுட் பேஷண்ட் யூனிட் இருக்குது, வெளிநோயாளர் பிரிவு, இன்டோர் பேஷண்ட் யூனிட் இருக்குது, உள்நோயாளர் பிரிவு, இன்டோர் ஃபார்மசியும் இருக்கிறது. அதே மாதிரி இன்டோர் இன்வெஸ்டிகேஷன் யூனிட்டும் இருக்கிறது. ஆய்வுகூட பரிசோதனைகள் அதுகளும் இங்கே வந்து மேற்கொள்ளலாம். பேஷண்ட்ஸுக்கு வெளிநோயாளர் பிரிவில் வந்து தனது மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம். அதே மாதிரி இங்கே வந்து தங்கியிருந்து தனது மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வசதிகளும் இங்கே இருக்கிறது. இது எத்தனை நாட்கள் இப்போ திறக்கப்படும்? இது 24 hours சர்வீஸ், 24 மணித்தியாலமும் மக்களுக்காக திறக்கப்பட்டுள்ளது. இதில் வந்து அனைத்து விதமான சித்த ஆயுர்வேத சிகிச்சைகள் வந்து இங்கே மேற்கொள்ளப்படுகின்றன. சரி, இப்போ ஆயுர்வேத சிகிச்சை என்ற வரைக்கும் வந்து எல்லாருமே வந்து அந்த இந்தியாவில் கேரளாவுக்கு போனால் தான் அந்த ஒரு சரியான ஆயுர்வேதத்தை வந்து பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லிவிடும். இப்போ இங்கே யாழ்ப்பாணத்தில் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காததுக்கான காரணங்கள் என்ன? இல்லை, எல்லாருமே முக்கியத்துவம் கொடுக்குறவங்க தான். இங்கே அதுக்கான வசதிகள் இன்னும் ஏற்படலை. இதுதான் நான் நினைக்கிறேன் இந்த நொதர்ன் ப்ரொவின்ஸுக்கு முதல் வைத்தியசாலை, இன்டோர் பேஷண்ட் யூனிட் இருக்கிற முதல் வைத்தியசாலை. ஸோ இனிமே அதற்கான வசதி வாய்ப்புகள் வந்து இனி கூடும். அது ஒரு விஷயம். இப்போ யாழ்ப்பாணத்திலே முதல் முறையாக இங்கே தான் தங்கி நின்று செய்யக்கூடிய மாதிரி தனியார் மருத்துவமனை வந்து தனியார் சித்த மருத்துவத்துக்கான தனியார் மருத்துவமனை தான் முதல். உங்களை தொடர்பு கொள்றேன் என்ன தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்? அப்பாயின்மெண்ட்ஸ் போடுறேன் என்ன? எங்களோட ஃபோன் நம்பர்ஸ் இருக்கு, விசிட்டிங் கார்ட்ஸ் அதுங்கள்ட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். எங்களோட வெப்சைட் இருக்கு, yalsiddhahospital.com. அது மூலியமாக அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு எங்களோட ஹாஸ்பிட்டல் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி எங்களோட எதுவும் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன்னா மெயில் அட்ரஸ், ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, எல்லாம் இருக்குது. அந்த கண்டாக்ட்ஸ் மூலமாக எங்களை தொடர்பு கொள்ள முடிஞ்சால் நாங்கள் உங்களுக்கான உதவிகளை செய்யறதுக்கு காத்துக்கொண்டிருக்கோம். இந்த தொடர்பு இலக்கங்கள் எல்லாமே இருக்குது. நான் அதோட கீழையும் போடுவேன். நீங்கள் தேவைன்னா வந்து தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட வாட்ஸ்அப், வெப்சைட் எல்லாமே இருக்குது. வணக்கம். இப்போ வந்து இந்த யாழ்ப்பாணத்தில் எப்படி சித்த ஆயுர்வேத மருத்துவமனை திறக்கணும் என்ற எண்ணம் என்னென்னு வந்தது உங்களுக்கு? நீங்கள் அந்த கேட்குறது வந்து இப்போ இந்த சித்த ஆயுர்வேதம்ன்றது வந்து ஒரு வித்தியாசமான கேள்வி. என்னன்னு சொன்னால், இப்போ யாழ்ப்பாணத்திலே இந்த இலங்கையிலேயே சுதேச மருத்துவ துறையில் வந்து 4 துறைகள் இருக்குது. ஒன்று சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், யுனானி மருத்துவம், பாரம்பரிய மருத்துவம். இந்த 4 மருத்துவ துறைகள்லாம் சுதேச மருத்துவத்தில் இருக்குது. இந்த சுதேச மருத்துவத்தில் இருக்கிற ஒரு துறை வந்து இந்த சித்த மருத்துவம். இப்போ நான் நினைக்கிறேன் இது வட மாகாணத்திலேயே முதலாக திறந்து வைக்கப்பட்டிருக்க ஒரு தனியார் வைத்தியசாலை. அதில் சித்த மருத்துவம் என்று எங்களோட தமிழற்ற பாரம்பரிய மருத்துவம் சித்த மருத்துவம் என்றதால் நான் அந்த சித்த மருத்துவம் என்ற பேரோடைய இந்த திறக்கோணம் என்றதுக்காண்டி ஜால் சித்த மருத்துவமனை என்ற பேரில் இந்த தனியார் வைத்தியசாலை ஆரம்பித்திருக்கிறேன். இது ஆரம்பிக்கப்பட்டது நோக்கம் என்னென்று சொன்னால், இப்போ நிறைய அரச வைத்தியசாலைகள் இருக்கிறது. இப்போ அரச வைத்தியசாலைகளில் போதிய அளவான சிகிச்சைக்குரிய வசதிகள் காணப்படுகின்றன, தங்குமிட வசதிகள் எல்லாம் இருக்கின்ற போதிலும் சில தனிநபர்களின் அவைண்ட பிரைவசி, அவைண்ட தனித்துவத்தை பேணணும்ன்றதுக்கான சில வேறு விதமான வசதிகளை எதிர்பார்க்கிறதால அவைண்ட நோக்கம் கருதியும் சில மக்களின் அரச வைத்தியசாலையில் வந்து சிகிச்சையை பெற்றுக்கொள்ற இருக்கிற சிரமங்களை தவிர்த்து கொள்றதுக்காண்டி இந்த தனியார் வைத்தியசாலையை நாங்கள் இப்போ புதுதாக ஆரம்பித்திருக்கோம். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்க்கணும்னா சித்த மருத்துவம் வேறு, ஆயுர்வேத மருத்துவம் வேறு. சித்த மருத்துவம் வேறு, ஆயுர்வேத மருத்துவம் வேறு, யுனானி மருத்துவம் வேறு, பாரம்பரிய மருத்துவம்ன்றது வேறு. என்னது சித்த மருத்துவம்ன்றது தமிழற்ற பாரம்பரியத்தோட ஒட்டி உறவானது, அவங்களோட கலாச்சாரம் பாரம்பரியத்தோட ஒட்டின மருத்துவம் தான் சித்த மருத்துவம். முற்றாக தமிழோட சம்மந்தப்பட்டது.
ஆயுர்வேத மருத்துவம்ன்றது அதாவது வந்து சமஸ்கிருதம் அதோட அதாவது ஆயுர்வேதத்தை வந்து ஆரம்பத்தில் கற்றுக்கொண்டது எல்லாருமே சிங்கள இனத்தவர்கள் வந்து ஆயுர்வேதத்தையும், தமிழர்கள் வந்து எங்களோட பாரம்பரியத்தோட சித்த மருத்துவத்தையும், ஜுனானி மருத்துவம் உருது மொழியோட சம்மந்தப்பட்டதாக இருக்கு. அது இஸ்லாம் மக்களும் அதை கற்றுக்கொண்டதாக இருந்தது. பாரம்பரிய மருத்துவம்ன்றது எமது மூதாதையர்களிருந்தே பாரம்பரியமா தந்தையிலிருந்து மகன் அந்த மாதிரி பெற்றுக்கொண்ட வைத்தியங்கள்லாம் பாரம்பரிய மருத்துவம். அது இன்றும் காணப்படுது. ஆனால் தற்பொழுது இந்த சித்தம், ஆயுர்வேதம், யுனானி எல்லாமே எல்லா இனத்தவர்களும் கற்றுக்கொள்ளக்கூடிய அளவு வசதியோட இப்போ பல்கலைக்கழகத்தில் காணப்படுது. அதை குறிப்பிட்டு சொல்ல போனா இந்த ஆங்கில மருத்துவத்துல வந்து எல்லா விதமான நோய்களுக்கும் வந்து மருந்து இருக்கிற போல ஆயுர்வேதம் சித்த மருத்துவம் சம்பந்தப்பட்ட இதுகளுக்கு எல்லா நோய்களையும் குணப்படுத்துற ஆற்றல் இருக்கா? அதுக்கான மருந்துகள் இருக்கா இங்க? இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ நாங்கள் சில பேர் வந்து விளம்பரப்படுத்த சகல நோய்களுக்குமான சிகிச்சை வழங்கப்படும் என்ற ஒரு விளம்பரப்படுத்துறது ஒரு வளமை. ஆனால் நான் அந்த விதமான ஒரு விளம்பரத்தை நான் செய்து கொள்ள விரும்பலை. என்னென்னு சொன்னால், எங்களுக்கும் அந்த சித்த மருத்துவர்களுக்கும் என்ற சில லிமிட்டேஷன், ஒரு வரையறை இருக்குது. இப்போ எல்லா நோய்களையும் குணப்படுத்தலாம்ன்றது ஒரு தவறான கருத்து. இருந்தும் இப்போ சில நோய்களுக்கான சில மேலத்தைய மருத்துவத்தை நாட வேண்டிய தேவை இருக்கும். சில முக்கியமான அறுவை சிகிச்சைகள், சில இருதய நோய்கள், அவரான சில முக்கியமான நோய்களை வந்து மேலத்தைய மருத்துவத்தை நாட வேண்டிய தேவை இருக்கும். சித்த மருத்துவர்களால் சித்த மருத்துவத்தின் மூலம் சிகிச்சைக்கக்கூடிய அந்த எல்லைக்குட்பட்ட நோய்களை வந்து சரியான முறையில் குணப்படுத்தலாம். அதுக்கான மருந்துகள் தற்பொழுது ஆரம்பத்தில் காணப்படாமல் இருந்தாலும் தற்பொழுது சித்த மருந்துகள், இப்போ ஆயுர்வேத மருந்து வர சித்த மருந்துகள் வந்து நிறைய அளவிலே கிடைக்கக்கூடியதாக காணப்படுகின்றன. நோய்களை ஓரளவுக்கு குணப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். எங்களுக்கு இப்போ சித்த மருத்துவத்துறையிலேயே எங்களுக்கு தெரியும் இப்போ அறுவை சிகிச்சைகளும் காணப்படும். இப்போ மூல நோய்களுக்கானதாக இருந்தாலும் சரி, இப்போ நாள விபாதம் என்று சொல்கிற வெரிகோஸ் வெயினாக இருந்தாலும் சரி, மற்றது ஆணிக்கூடு அவ்வாறான நோய்களுக்கான சிறிய அறுவை சிகிச்சைகளும் இப்போ சித்த மருத்துவர்களும் மேற்கொள்ளப்படும். இந்த ஆங்கில மருத்துவம் மேலோங்கி காணப்படுற இந்த 21ஆம் நூற்றாண்டுல வந்து மக்கள் இந்த ஆயுர்வேத சித்த மருத்துவத்துக்கு ஆதரவு தர்றினமாக இந்த வரவேற்புகள் என்ன மாதிரி காணப்படுது? இப்போ எங்களுக்கு இப்போ மேலத்தைய ஆங்கில மருத்துவம் சித்த மருத்துவம் தற்காலத்தில் இப்போ ஆங்கிலேய மருத்துவம்ன்றது வந்து தற்பொழுதும் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்குது. அதில் எந்த விதமான ஒரு குறைபாடும் இல்லை. ஆனால் இப்போ எங்களோட சித்த மருத்துவம்ன்றது ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு முன்னதாக இருந்தது. நான் அநேகமாக எதிர்பார்க்குறேன்னு சொன்னால் இந்த கொரோனா ஏற்பட்டதன் பிற்பாடு உலகளாவிய ரீதியில் இந்த மருத்துவம் சித்த மருத்துவம் அதாவது சுதேச மருத்துவங்கள் அது வந்து மேன்மை வாங்கி காணப்படும். அது இலங்கையில் வந்து இந்த சித்த மருத்துவத்தை வந்து மக்கள் தேடி வர அளவு வந்து கூட. இப்போ நான் ஒரு அரச வைத்தியராக இருந்தாலும் இப்போ அரச மருத்துவமனைகளுக்கு வர நோயாளர்கள் எண்ணிக்கையும் அதிகமாக காணப்படும். தற்பொழுது நம்ம இந்த எங்களோட தனியார் மருத்துவமனைக்குமே நிறைய நோயாளர்கள் தேடி வருகிறோம். என்னென்னு சொன்னால் எங்களுக்கு ஆங்கில மருந்து இல்லாமல் இந்த சித்த மருத்துவத்தை பாவிச்சு எங்களுக்கு நோயை சிகிச்சைக்கக்கூடிய மாதிரி இருக்கும்ன்றது நிறைய பேர் வருது. ஒரு பொதுமகனாக இருந்து பார்க்க கூடுதலான மக்கள் இந்த ஆங்கில மருத்துவத்தை நாடி போறதுக்கு காரணம் வந்து அப்ப எதென்றாலும் ஒரு நம்பிக்கையா இருக்கும். இப்ப பழைய காலங்கள்ல எல்லாம் இந்த சித்த ஆயுர்வேத மருத்துவத்திலே ஏதாவது விபத்துக்கள் ஏற்பட்டு ஏதாவது பிழையான சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டு ஏதாவது நடந்த காரணங்களும் அதை விலகி இருக்கிறதுக்கு காரணமா இருக்கலாம். இப்ப அந்த மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுற மாதிரி என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்கும்? நல்ல ஒரு கேள்வி. என்னென்னா ஆரம்ப காலத்திலே இப்போ இந்த இப்போ மருத்துவ சேவையில் வந்து பலதரப்பட்ட மருத்துவர்கள் இருக்கிற முன்னே குறிப்பிட்ட மாதிரி பரம்பரை மருத்துவர்கள், இப்போ மற்றது இந்த சித்த மருத்துவர்கள் என்ற இந்த யுனானி ஆயுர்வேதம் சித்த என்ற 3 பேரும் வந்து பல்கலைக்கழகத்தால் பயிற்றுவிக்கப்பட்டு பட்டம் பெற்ற மருத்துவர்களாக இருக்கிறார்கள். அப்போ இந்த ஆயுர்வேதம் சித்தன்றதிலே மக்கள் அதை தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். என்னென்னா பல்கலைக்கழகத்தில் பயின்ற மருத்துவர்களும் இருக்கிறார்கள், பரம்பரை ரீதியாக மருத்துவம் செய்கிற மருத்துவர்களும் இருக்கிறார்கள். இப்போ நாங்கள் வந்து பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்று அதனூடாக பயிற்சிகளை பெற்று இன்றைக்கு நாங்கள் அரசு சேவையில் கடமையாற்றி கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் இப்போ நாங்கள் எங்களோட மேற்படிப்புகள் இப்போ நான் இந்த பட்டப்படிப்பை நிவர்த்தி செய்து அதுக்கு பிறகு 2 வருட பட்டப்படிப்புகளை நான் கலனி பல்கலைக்கழகத்தில் வந்து இந்த அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் மருத்துவத்துறையின் நிர்வாகம் சம்பந்தமான ஒரு பின் படிப்பினை நிவர்த்தி செய்து அதன் பிற்பாடு 3 வருடங்களுக்கான பட்டமேற்பட அதாவது வந்து சித்த மருத்துவத்துறையிலே டாக்டரேட் பண்ண எம்டி படிப்பினை வந்து நாங்கள் இந்தியாவில் போய் டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் நிவர்த்தி செய்து அதன் பிறகு 2 வருடங்கள் இங்கே வந்து அதற்கான பயிற்சிகளை பெற்று மொத்தம் 5 வருடங்கள் அந்த படிப்பினை பூர்த்தி செய்து தற்பொழுது நிபுணத்துவ தரத்தில் நாங்கள் இங்கே கடமையாற்றி கொண்டிருக்கிறோம். நான் மட்டுமில்லை, என்னை போன்ற நிறைய மருத்துவர்கள் வந்து இப்போ நிபுணத்துவத்தில் இருக்கிறார்கள். இப்போ இந்த வைத்தியசாலையில் நான் மட்டும் மருத்துவராக இல்லாது, இப்போ எனது மனைவியும் ஒரு
சித்த மருத்துவர் அவர் கடமையாற்றி கொண்டிருக்கிறார், மற்றும் ஏனைய மருத்துவர்கள் இருக்கிறார்கள். இதைவிட நிபுணத்துவம் மிக்க இப்போ அதாவது தோல் நோய்களுக்கான மருத்துவர், முறிவு நோய்களுக்கான மருத்துவர், மற்றது நீரிழிவு நோய்க்கான மருத்துவர்கள், மற்றது சுவாச நோய்க்கான மருத்துவர்கள் என்று பல்வேறுபட்ட துறைகளில் நிபுணத்துவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனைகளோடையும் அவர்களின் மருத்துவ அதாவது சம்பந்தப்பட்ட நோயாளி வந்து தனக்கு என்ன நோய் என்றதை பார்த்தா நாங்கள் அதற்கான விசேட நிபுணத்துவமுடைய வைத்தியர்களை ஒழுங்கு செய்து அவர்களோட வைத்திய ஆலோசனைலாம் இங்கே நடக்குது. நான் மட்டும் இல்லாமல் வேறு டாக்டர்ஸ் இந்த கன்சல்டேஷனும் இங்கே இருக்குது. அதோட அவர்களுக்கான உணவு சம்பந்தமான டயட்டீஷியன் சொல்லுவோம், உணவு சம்பந்தமான அறிவுரைகளை வழங்குறதுக்கு எங்களோட சித்த மருத்துவ துறையிலேயே அதில் ஸ்பெஷலைஸ் பண்ண டாக்டர்ஸ் இருக்கணும். அவைண்ட கன்சல்டேஷனும் இங்கே இருக்குது. இப்போ அவைக்குள்ள நடத்துகிறோம்னா அந்த மக்கள் வந்து ஆரம்ப காலத்தில் சில தவறுகள் நடந்திருக்கு. என்ன சொல்ல, சில மருத்துவர்கள் வந்து இப்போ போலி மருத்துவர்கள் இருந்திருக்கிறார்கள். சில மருத்துவர்கள் வந்து தங்களின் மருத்துவ அறிவுக்கு அப்பாற்பட்ட விடயங்களை கையாள முற்பட்டு அதனால் ஏற்பட்ட விளைவுகளால் மக்கள் மத்தியில் இந்த சித்த மருத்துவர்கள்ட்ட போன ஒரு பயம் இருந்தது. ஆனால் அந்த பயங்கள் தற்பொழுது இல்லை. என்னென்னு சொன்னால் எல்லா மருத்துவர்களும் வந்து எங்கள்கிட்ட வந்து இப்போ தனக்கு என்ன நோய் இருக்குது, இதுக்கு என்ன வைத்தியம் நாங்கள் செய்து கொள்ளலாம் என்று கேட்டு அதற்கான தெளிவான விளக்கங்களை விளக்கம் கொடுக்கக்கூடிய அளவில் இப்போ மருத்துவர்கள் வந்து எல்லாருமே வந்து கற்றறிந்த மருத்துவர்களை தான் காணப்படுது. இதில் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி விபத்துக்கள் நடந்திருக்கலாம். இப்போ நான் அதை சொல்கிறது சரியோ பிள்ளையோ தெரியலை, விபத்துக்கள் எல்லா இடத்துலையுமே நடக்குது. இப்போ மேலத்திய மருத்துவங்கள்லையும் விபத்துக்களால் இறப்புகள் நிகழ்கிறது வளமை தான். அதே நேரத்தில் இப்போ நாங்கள் அரச வைத்தியசாலைகள் இருந்தாலுமே அங்கேயும் நோய்கள் இறப்புகள் நடக்கிறது வளமை. ஆனால் அரச நிறுவனங்களில் நடக்க அது வந்து ஒரு பெரிய அளவில் பாதிப்புகளை கொடுக்காது. ஒரு தனியார் நிறுவனத்தில் இப்போ எனது வைத்தியசாலையில் கூட ஏதாவது ஒரு நிகழ்வு அப்படி நிகழமாக இருந்தால் அது வந்து ஒரு பெரிய அளவில் வெளியில் மக்கள் மத்தியில் போகணும்னு சொன்னால் வைத்தியர் என்ன தவறான மருத்துவ அவ்வாறான பிழையான சில கருத்துக்கள் அது இந்த சோசியல் மீடியா அதனாலேயும் அந்த கருத்துக்கள் கொண்டு வரப்படுறதால பிழையான முறையில் போகுது. மற்றபடி மருத்துவர்களின் சிகிச்சை முறைகள் வந்து சரியான, அதாவது மருத்துவர் வந்து சரியான முறையில் பதிவு செய்யப்பட்ட மருத்துவராக இருக்கணும். அதற்கான சரியான பதிவுகளை அதாவது வந்து பெற்றிருக்கணும். பிரதேச சபையிலேயோ பிரதேச செயலகங்கள்லையோ மருத்துவ ஆயுர்வேத திணைக்களங்களோ அதுக்கான பதிவுகளை பெற்று மருத்துவம் செய்கிற மருத்துவர்களாக இருக்கிறது மிகவும் சிறந்தது. இந்த ஆங்கில மருத்துவத்தை பொறுத்த மட்டும் இப்போ உடனடியாக ஒரு தீர்வு, இப்போ தலையடின்ற இந்த மருந்தை போட்டோன்னா உடனே மாறும். அதே மாதிரி சித்த ஆயுர்வேத மருத்துவங்களை பொறுத்த மட்டும் அது நிரந்தரமாக மாறக்கூடிய மாதிரி ஒரு கண்ணோட்டம் ஒன்று இருக்கு. அப்படியே இந்த ஆங்கில மருத்துவத்தில் உடனடியாக மாறுறதா இருந்தாலும் அந்த மருந்துகள் மூலியமாக வந்து மக்களோட உடலுக்கு பல பல புது நோய்கள் வருதுன்னு இப்போ தான் கண்டுபிடிக்கணும். அப்படி இந்த சித்த ஆயுர்வேத மருந்துகளால் ஏதாவது எங்களுடைய உடலுக்கு பாதிப்புகள் ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் இருக்கா? மிகவும் நல்ல ஒரு கேள்வி. என்னென்னு சொன்னால், இப்போ இதில் நீங்கள் சொன்ன மாதிரி முதலாவது சொன்ன விடயம் ஆங்கில மருத்துவ உடனடியான தீர்வுகள் கிடைக்குது. சித்த மருத்துவத்தில் வந்து கொஞ்சம் பின்னடைவான தீர்வுகள் மக்களின் கருத்தை அப்படி தான். அதனால் ஆயுர்வேத மருந்து கொஞ்சம் சிலோவாக தான் வேலை செய்யும், இங்கிலீஷ் மருந்து கொஞ்சம் குயிக்காக வேலை செய்யும்ன்றது அது ஒரு பிழையான ஒரு கருத்து. என்னென்னு சொன்னால், இப்போ எங்களோட மருத்துவத்திலே இன்றைக்கு ஒரு நோயாளி வந்து தனக்கு ஒரு வயிற்றோட்டம் அல்லது ஒரு சக்தி ஒரு காய்ச்சல் இருக்குதுன்னு சொன்னால், இப்போ ஒரு வயிற்றோட்டத்தில் வர ஒரு நோயாளிக்கு நாங்கள் உடனடியாக சிகிச்சை சொன்னால் அவருக்கு அந்த நோய் வந்து குணமடையும். என்ன சொன்னால், வயிற்றோட்டம் இருக்கிற ஒரு நோயாளிக்கோ அல்லது வாந்தி இருக்கிற நோயாளிக்கோ உங்களுக்கு கொஞ்சம் இது சிலோவாக தான் வேலை செய்யும், ஒரு கிழமைக்கு பிறகுதான் நிற்குமென்ற ஒரு சிகிச்சையை நாங்கள் அவைக்கு செய்யலாது. அது எங்களோட சித்த மருத்துவத்தாலேயே அதுக்கான சிகிச்சையை வழங்க முடியும். ஆனால் மக்கள் இருக்கிற ஒரு பழக்கமோ என்னவோ எனக்கு தெரியல, எல்லாருமே வந்து ஆங்கில மருத்துவ துறையில் போய் எல்லாராலையும் செய்ய முடியாத ஒரு கட்டத்துக்கு பிற்பாடுதான் சித்த மருத்துவத்தின் ஆயுர்வேத மருத்துவ பக்கத்துக்கு வர்றார்கள். அவர்கள் வந்து வாரது நாட்பட்ட நோய்களோடு தான் எங்களோட பக்கத்துக்கு வரையணும். அப்போ நாட்பட்ட நோயோட வந்து ஒரு பக்கவாத நோயாளி இருந்தாலும் சரி, அவர் 2 வருஷம் எல்லா இடமும் முடிச்சதுக்கு பின்னால் தான் வரும். ஒரு தோல் நோயாளியாக இருந்தாலுமே நிறைய சிகிச்சை எடுத்து போட்டு தான் வரையணும். அவ்வாறான நாட்பட்ட நோய்களுக்கான சிகிச்சைகளை வழங்குறது குணப்படுத்துறதுக்கு எங்களுக்கு அது எந்த துறையாக இருந்தாலும் குறிப்பிட்ட நாட்கள் எடுக்கும். ஆனால் அதுதான் மக்கள் மத்தியில் ஆயுர்வேத மருந்து சித்த மருந்துகள் கொஞ்சம் பின்னுக்குத்தான் வேலை செய்யும் என்ற கருத்து முற்றாக நான் நிராகரிக்கிறேன்னு சொன்னால், எங்களால் உடனடியான இப்போ ஒரு ஆளுக்கு பெயின் இருக்கண்ட வேதனை இருக்கண்டா கூட எங்களுக்கு நிவர்த்தி செய்யறதுக்கு மருந்து உடனடியான நிவர்த்திக்கிறது மருந்துகள் இருக்குது. ஆனால் இந்த மக்கள் அணுகிற விதம் தான் பிழையா இருக்கு. நீங்க சொன்னது பக்க விளைவுகள் இருக்குன்றது, மேலத்தைய மருந்துகள்லையும் பக்க விளைவுகள் இருக்குது. சில மருத்துவர்கள் வந்து சித்த மருத்துவத்தில் பக்க விளைவு இல்லாத மருத்துவம் எல்லாரும் பயன்படுத்தலாம் என்ற கருத்துக்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் அது ஒரு முற்றான ஒரு தவறான ஒரு கருத்து. என்னென்னு சொன்னால், சித்த மருந்துகள்லையுமே நிறைய மருந்துகள் வந்து இப்போ மூலிகைகளாலையும் செய்யப்படுகின்றது. மூலிகை மருந்துகளும் இருக்குது. அதை விட தாது ஜீவங்கள்னு சொல்ல, அதாவது வந்து
இப்போ அந்த செப்பு தங்கம் இரும்பு அதுகளை வச்சு கொண்டு செய்கிற மருந்துகளும் இருக்கு. அப்போ எந்த மருந்தை நாங்கள் எப்படி பயன்படுத்தணும், அதற்கான அனுமானம் என்ன, எந்த முறையில் எடுக்கணும் என்றதுக்கான சில விதிமுறைகள் இருக்கு. இப்போ எங்களுக்கு தெரியும், இப்போ நிறைய நோயாளிகள் வரையினம் நான் டாக்டர் ஏற்கனவே இன்னென்ன மருந்தெல்லாம் பாவிச்சு கொண்டிருக்கிறேன், இவ்வளோத்தையும் நான் செய்துட்டேன், நான் எனக்கு குணம் பெறையில. இப்போ இதை எந்த மருத்துவரை நீங்கள் அணுகினீங்களா, இல்லை டாக்டர் எல்லாருமே ஈஸியாக சொல்ல ஒரு விதம் நான் யூடியூப்பில் பார்த்து இவ்வளோத்தையும் நான் செய்துட்டேன். இப்போ என்னென்னு சொன்னால் ஈஸியாக அசஸ் பண்ணக்கூடிய ஒரு யூடியூப் இருக்கிறதால எல்லா நோயாளிகளுமே யூடியூப்பில் சொல்கிற எல்லா விஷயத்தையும் முற்றுமுழுதாக நம்பி அந்த மருத்துவத்தை தங்களுக்கு மேற்கொள்ளணும். இப்போ அது வந்து மிக ஒரு பிழையான விடயம். என்னென்னு சொன்னால் அவையில் இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை என்னென்னு சொன்னால் இந்த சித்த மருந்தோ ஆயுர்வேத மருந்தோ எந்தவித பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தாது. அது மிகவும் ஒரு பிழையான கருத்துக்கள். என்னென்னு சொன்னால் இப்போ நிறைய பேர் இந்த கருஞ்சீரம் அது எல்லாத்தையும் கண்டினியூவாக யூஸ் பண்ணும். கருஞ்சீரம் ஒரு சிறந்த மருந்து. ஆனால் அதை வந்து நாங்கள் தவறான முறையில் பயன்படுத்தி கொள்வோம்னா அது வந்து எங்களோட பித்தத்து பையில வந்து கல்லை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சித்த மருந்துகளை சில மருந்துகள் பயன்படுத்தி கொஞ்ச நாளைக்கு தொடர்பு பயன்படுத்தி கொண்டு வந்தோம்னு சொன்னால் நடுக்குவாதம், பார்க்கின்சன்ஸ் அந்த மாதிரியான நோய்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே எந்த மருந்தாக இருந்தாலும், சித்த மருந்தாக இருந்தாலும் சரி, ஆயுர்வேத மருந்தாக இருந்தாலும் சரி, தகுந்த மருத்துவர் என்ற ஆலோசனை இல்லாமல் எந்த ஒரு நோயாளியும் அதை பயன்படுத்துவராக இருந்தால் அந்த மருந்துகளால் பக்க விளைவுகள் இருக்கும், பாதிப்புகள் நோயாளிக்கு ஏற்படும். அதை விட முக்கியமானது எங்களோட சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சிகிச்சைக்கிறது வந்து இப்போ உங்களுக்கு ஒரு நீரிழிவு நோய் இருக்குது, எனக்கு நீரிழிவு நோய் இருக்குன்னா 2 பேருக்குமே நாங்கள் பயன்படுத்துகிற மருந்து வந்து முற்றாக வேறுபட்டதாக இருக்கு. என்னென்னு சொன்னால் எங்களோட மருந்து வந்து நோயை வச்சு கொண்டு இல்லை, அதாவது ஒரு நோயாளின்ற உடல் வாகு, அதாவது வந்து அவன் சொல்லுவாங்க பிரகிருதி என்ற உடலின் தன்மை. ஒரு ஆள் மெல்லியாளாக இருக்கிறார், ஒரு மொத்த வாதம் பித்தம் கவம் என்ற உடல் வாக வச்சு கொண்டு தான் நாங்கள் நோயை நாங்கள் நாடி பார்த்து அவற்றை நோய் நிலைமை உடல் நிலையை பார்த்து தான் மருந்து. இப்போ மேலத்தைய மருந்துகள் அந்த மாதிரி இல்லை. எல்லா ஒரு நீரிழிவு நோயாளிக்கு எல்லாமே குறிப்பிட்ட மருந்துகள். சித்த மருந்துல அப்படி இல்லை. இப்போ ஒரு பருத்த உடல் இருக்கிற உங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகளும் ஒரு மெல்லிய தேகமுடைய ஒரு ஆளை கொடுக்கக்கூடிய மருந்துகளுமே வேறுபட்டது. அந்த இவ்வாறான கருத்துக்கள் மக்கள் மத்தியில் பிள்ளைய தவறான மக்கள் சரியான ஒரு வைத்திய ஆலோசனையோட பயன்படுத்தணும்னு என்று தனிப்பட்ட கருத்து. உங்களோட கதை கேட்க எனக்குமே வந்து கணக்கு விஷயங்கள் தெரியக்கூடிய மாதிரி இருக்கு. ஏன்னா கூடுதலா சித்த வைத்தியம் சம்பந்தமா கதை கேட்காவே சொல்ற விஷயம் அந்த மருந்துகள் எதுவித எஃபெக்டும் ஏற்படுத்தாது, என்ன மூலிகை பயன்படுத்தப்படுற நீங்கள் அந்த தெளிவை வந்து சொல்லியிருக்கீங்க. சகல நோய்களுக்குமான சிகிச்சைக்கப்படும்ன்றது இதுல பக்க விளைவுகள் அற்றதுன்றது ஒரு தவறான கருத்து. என்னன்னு சொன்னா எங்களுக்கு அப்பாற்பட்டது இருக்கு, நாங்களும் சிகிச்சைகளை மேற்கொள்றோம், எங்களுக்கு அப்பாற்பட்ட இறைவன்ற அணுக்கிறதோட நாங்கள் இந்த சிகிச்சைகளை மேற்கொள்றோம். மற்றது பக்க விளைவுகள் என்றது நாங்கள் எந்த மருந்துமே கொடுக்க நாங்கள் பார்க்கிறோம். ஏன்னா மற்றது என்னை பொறுத்த வரைக்கும் நான் நோயாளிக்கான மருந்துகளை வழங்கிக்க உடனடியாக மேலத்தைய மருந்து அனைத்தையும் நிறுத்தி நான் மருந்துகளை ஒரு நாளும் வழங்க ஆரம்பிப்பேன். ஏன்னா நோயாளியின் பக்கத்தை தான் நாங்கள் நோயாளியின் பெனிஃபிட் தான் முக்கியம். அவருக்கு நான் கூட நீங்கள் ஆங்கில மருந்துகளை நிப்பாட்டுங்கோ சித்த மருந்தை மட்டும் பாவிங்கன்னு கொடுக்கக்கூடாது. என்ன சொன்னால் அவருக்கான உடல் வாக மாறக்கூடாது, அவருக்கான பக்க விளைவு வரக்கூடாது. அதனால நாங்கள் அதோட சேர்த்து இதையும் கொடுத்துக்கொண்டு அதுக்கு பிற்பாடு நாங்கள் அதை பிளான் பண்ணி கொடுக்குறோம். இந்த மாதிரி சரி, குறிப்பா இந்த வெளிநாட்டில் இருக்கிறார்கள் வந்து இந்த ஆயுர்வேதம் சித்த மருத்துவம் என்ற உடனே இந்த இந்தியா கேரளாவில் தான் அதுக்கான தகுந்த சிகிச்சை கிடைக்கப்பெறும் என்று எல்லாரும் அங்குதான் போறது. அந்த மருத்துவ முறையோட ஒப்படைக்க இலங்கையில இருக்கிற மருத்துவ சிகிச்சை முறைகள் எது விதத்துல குறைந்தது, என்ன மாதிரி ஒப்பிட்டு பார்க்கலாம் என்ற உங்களுடைய கருத்து? அதாவது வந்து இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ இலங்கையை விட இப்போ கேரளாவில் இப்போ இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் சித்த மருத்துவம் வந்து நல்ல சிறப்பாக காணப்படும். தமிழ்நாட்டிலேயே நிறைய நான் படித்தது தமிழ்நாட்டில் தான். தமிழ்நாட்டில் நிறைய மருத்துவங்கள் காணப்பட்டாங்க. இந்த கேரளாவில் வந்து அந்த சிகிச்சை முறை பிரபல்யம் அடைந்ததுக்கு ஒரு காரணம் அந்த பஞ்சகர்ம சிகிச்சை என்ற ஒரு முறை தான். அதாவது வந்து அந்த சிகிச்சையில் இருக்கிற முறைகள்ல 5 அந்த 5 முறைகளை வச்சுக்கொண்டு அதை விட அதுக்கு பக்கபலமாக இருக்கிறது அந்த சூழல். அந்த கேரளாவில் இருக்க அந்த என்விரான்மெண்ட், அது நல்ல பசுமையான இடம், நல்ல பச்சை, மற்றது தண்ணி அதெல்லாம் சேர்த்து அந்த தங்குமுட வசதியோட அந்த ட்ரீட்மெண்ட் செய்ய நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. மற்றது நீங்கள் எந்த நோயை எந்த வைத்தியர்கிட்ட அணுகிறதா இருந்தாலும் மிக முக்கியமான விஷயம் நம்பிக்கை. இவ்வளோ தூரம் நாங்கள் காசை செலவழித்து ஒரு கேரளாவுக்கு போகிறோம்னா அந்த நம்பிக்கையோடு போகிறோம். அங்கே எதை செய்யாலும் சக்ஸஸாக வரும். அங்கே ட்ரீட்மெண்ட் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அந்த சிகிச்சை முறையோட ஒப்புடைக்க அதை விட அதிகளவான சிகிச்சைகள் மிக சிறப்பாக தற்பொழுது இலங்கையில் மேற்கொள்ளப்படுகிறதுன்றதுல எந்த மாற்றமும் இல்லை. அதுவும் யாழ்ப்பாணத்தில் இப்போ எங்களை சிகிச்சை முறைகள் எந்த விதமான குறை சொல்கிற அளவுக்கும் இல்லை. அதை விட சிறப்பான சித்த மருத்துவத்தில் இருக்கிற சிகிச்சை முறைகள் இருக்குது. அதை விட எங்களோட முறையில் இருக்கிற யாழ்ப்பாணத்தில்
தோன்றின ஒரு மருத்துவ சித்த மருத்துவ ஒரு பங்கு தான் வர்ம மருத்துவம். அந்த வர்ம மருத்துவம் ஒன்று இந்தியாவில் பிரபல்யமாக இருந்தாலும் தற்பொழுது அது வந்து யாழ்ப்பாணத்திலேயும் இந்த இலங்கையிலையும் வந்து பயன்பட்டு கொண்டு வருது அதிக அளவில். நிறைய மக்களும் அதுக்கான பயன்களை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்போ தற்பொழுது நாங்கள் இங்கே எங்களோட மருத்துவமனையிலையுமே வந்து இந்த வர்ம மருத்துவத்தை பயன்படுத்தி எல்லா நோய்களுக்குமான வர்ம மருத்துவ சிகிச்சையை நாங்கள் மேற்கொள்கிறோம். அதில் மிக முக்கியமானது அந்த விசேட தேவையுடைய குழந்தைகளுக்கான சிகிச்சை, அந்த ஓட்டிசம், மற்றது சிபி, மற்றது குளோபல் டெவலப்மெண்ட், அந்த மாதிரியான நோய்களுக்கான சிகிச்சைகள் வந்து இப்போ இங்கே அதுக்கு மிக நோயாளர்கள் வாரார்கள். அது வந்து மிகுந்த ஒரு அவைக்க நல்ல ஒரு விளைவுகளை காட்டும். அதாவது முன்னேற்றத்தை, நோயை குணப்படுத்த முடியாது, ஆனாலும் அந்த பிள்ளைகளின் வாழ்க்கை தரத்தை வந்து நாங்கள் மேம்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இது எங்களோட வைத்தியசாலையில் அதுக்கான சிகிச்சை செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அந்த விசேட தேவைகளுக்குடைய குழந்தைகளுக்கான சிகிச்சை மட்டும் இலவசமாக நாங்கள் தற்பொழுது செய்து கொண்டு விசேட தேவையுள்ள குழந்தைகளுக்கு இலவசம் என்னென்னு சொன்னால் அப்படியான ஒரு குழந்தைகளுக்கு வைத்தியம் செய்வது எங்களுக்கு கிடைக்கிற ஒரு வரப்பிரசாதமாக தான் நான் நினைக்கிறேன். ஆகவே அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சிகிச்சையை மேற்கொண்டு அந்த பிள்ளைகிட்ட இருந்து பணத்தை பெற்றுக்கொள்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை. சரி, குறிப்பாக இந்த ஆங்கில மருத்துவத்தில் மாற்றவே முடியாத உயிர்கொல்லி நோய்கள் என்று இருந்தானே, அப்படி எந்த மாதிரி நோய்களுக்கு வந்து சித்த ஆயுர்வேத மருத்துவத்தில் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கு? மாற்ற முடியாத நோய்னு சொன்னால் இப்போ எங்கள்கிட்ட சொன்னால் தற்பொழுது புற்றுநோய் ஒரு மிக பிரச்சனையான ஒரு விஷயம். இப்போ புற்றுநோயை மாற்ற முடியாதான். அப்போ அது ஆங்கில மருத்துவத்தில் மாற்ற முடியாத நிறைய புற்றுநோயாளர்கள் வந்து குணமாகியும் இருக்கணும் ஆங்கில மருத்துவத்தில். அதே நேரத்தில் இப்போ சித்த மருத்துவத்தில் சிலர் சொல்லுவேன் புற்றுநோயை நான் குணப்படுத்துவேன், இதுக்கான வைத்திய சிகிச்சை. எந்த நோயாக இருந்தாலும் எந்த நோய் நிலைமையில் நான் அந்த நோயை அணுகிறதுன்றதான் முக்கியம். நோயின் ஆரம்ப கட்டத்தில் நோயை அணுகினால் அதுக்கான சிகிச்சைகளை வழங்க முடியும். நோய் வந்து அதன் பக்க விளைவுகளும் நோய் வந்து அதாவது கொஞ்சம் தீவிரம் அடைஞ்சதுன்னா அந்த நோய்களை எங்களுக்கு கையாளுறது மிகவும் ஒரு கடினமான விடயம். ஆங்கில மருத்துவத்தில இருந்து சித்த ஆயுர்வேத மருந்துகளை பின்பற்றினா வந்து எங்களோட ஆயுளை கூட்டிக் கொள்ளலாம். இப்போ நீங்கள் நாங்கள் இப்போ மருந்துகளை மட்டுமில்லை, எங்களோட சில சிகிச்சை முறைகளுக்கு, அதாவது எங்களோட பரம்பரையில் சொல்லப்பட்ட சில விடயங்கள் இருக்குது. அதாவது வந்து முன்னர் காலத்தில் சொல்லுவார்கள் வந்து அதாவது வந்து நசியமுடல், அதாவது மூக்கில் எண்ணெய் விடுறது, மற்ற ஒரு ஆளுக்கு கழிச்சல், அதாவது பேதி பாவிக்கிறது, மற்றது உடலுக்கு எண்ணெய் பூசி அதை நாங்கள் செய்கிறது. இவ்வாறெல்லாம் பரம்பரையில் குறிப்பிடப்பட்ட விடயங்கள். அதுகளை நாங்கள் இப்போ கைவிட்டோம். இதுகளை ஒரு சிகிச்சை முறையாக செய்ய வேண்டிய ஒரு நிலப்பாடு தற்காலத்தில் இருக்குன்னா மக்களுக்கு இது சம்பந்தமான விழிப்புணர்வு இல்லை. இப்போ நிறைய பேர் விரைவினம் என்னென்னா ஒருக்கா உடலுக்கு எல்லாம் எண்ணெய் பூசி மசாஜ் பண்ணி நாங்கள் ஸ்ட்ரீம் பண்ணி அவைய என்ன அது வந்து உடல் ஆரோக்கியத்துக்காக சொல்லப்பட்ட எங்களோட முறைகளில் ஒன்று. அது இப்போ சிகிச்சையாக செய்ய வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்குன்னா மக்களில் அது சம்பந்தமான அறிவு இல்லாதபடியாக. முக்கியமானது என்னென்னு சொன்னால் இந்த சித்த மருத்துவத்தில் நாங்கள் செய்யக்கு இப்போ இங்கே இருக்கிற தங்குமிட வசதியோட கூடிய இந்த மருத்துவமனையில் இப்போ இருக்கிற நோயாளர்களுக்கான உணவு நாங்கள் தான் அவைக்கு உணவை வழங்குறோம். என்னென்னு சொன்னால் அவைக்கு வெளியிலிருந்து உணவை பெற்றுக்கொள்வதற்கு அனுமதி இல்லை. என்னென்னு சொன்னால் சித்த மருந்துகளை பயன்படுத்திக்கு இப்போ நாங்கள் ஒரு நோயாளிக்கு சொல்கிறோம், இந்த மருந்தை நீங்கள் வந்து வெள்ளாட்டு பால் எடுங்கோண்டா, அந்த நோயாளி இல்லை நான் இதை அங்கரோடு எடுக்கலாமோண்டா, அதுக்கு நான் முரண்பாடுதேன். அதை அந்த வெள்ளாட்டு பாலில் அந்த மருந்து எடுத்தால் தான் அந்த மருந்து வேலை செய்யும். அதை இளஞ்சுடுநீர்லையோ அல்லது அங்கர் பால்லையோ எடுக்கிறதுல அந்த மருந்தின் குணம் கிடைக்காது, நோய் குணமடையாது. அதால் உணவும் வந்து அதுக்கான பக்குவத்தோடு இருக்கணும். ஏன்னா நீரிழிவு நோயாளர்களுக்கோ சரி, நாங்கள் உயர் அழுத்தம் இருக்கிற நோயாளர்களுக்கோ சரி, உணவு கட்டுப்பாடு இருக்கிற மாதிரி எங்கட மருந்துகள் சிலது பயன்படுத்தி இப்போ நாங்கள் சில பெரு மருந்துகள் இருக்குது, இந்த பஸ்ப செந்தூரங்கள், மெழுகு, அந்த மாதிரியான மருந்துகள் பயன்படுத்திக்கு சில உணவு கட்டுப்பாடு இருக்குது. அந்த வகையான உணவுகளை தவிர்த்து அந்த உணவு சிலது வந்து நாங்கள் முருங்கையில் சொதியோட மட்டும்தான் நாங்கள் சோறு கொடுக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்குது. அந்த மாதிரியான உணவு வழக்கங்களோடு தான் நாங்கள் இந்த மருத்துவத்தை கண்டிப்பாக பின்பற்ற வேணும். மற்றது இப்போ எங்களோட மருத்துவத்தில் வந்து இப்போ நோயை வந்து குணப்படுத்துறதுன்றதை விட இந்த சித்த மருத்துவ முறைகளை சரியான முறையில் மக்கள் கையாள்வதன் மூலம் நோயை ஏற்படாது எங்களை ஆரோக்கியமான வாழ்றதுக்கு வந்து மிகவும் ஒரு சிறந்த ஒரு வழியாக காணப்படுது. ஏன்னா சித்த மருத்துவத்திலே சொல்லப்படும் நிறைய விடயங்கள் இப்போ இந்த எங்களோட யோகாசனமாக இருந்தாலும் சரி, எங்களோட நாள் ஒழுக்கங்கள் இருந்தாலும் அதை சரியான முறையில் எல்லா மக்களும் கடைப்பிடிப்பார்களாக இருந்தால் எங்களுக்கு நோயை ஏற்படுத்தாத ஒரு ஆரோக்கியமான பிரஜையாக நாங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த சித்த மருத்துவத்தில் சரியான ஒரு முறைகளை மக்கள் பின்பற்றணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். சரி, இந்த மருத்துவமனையில் வந்து என்னென்ன விசேட சிகிச்சைகள் நடைபெறுது? இப்போ இந்த மருத்துவமனையில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய வசதிகள் என்னென்னு பார்த்தோம்னா, ஒன்று வெளிநோயாளர் சிகிச்சை பிரிவு இருக்குது. அதை வந்து ஓபிடி வந்து அதாவது எந்த நேரம் அதை காலையிலிருந்து இரவு வரைக்கும் நோயாளர்கள் வந்து தங்களுக்கான சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி இருக்குது. அதே நேரத்தில் உள்ளக விடுதி வசதி, அதை வந்து இங்கே நோயாளர்கள் தங்கி தங்களுக்கான சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதிகளும் இருக்குது. அதை விட உள்ளக மருந்தகம் இருக்குது. மற்றது
அறுவை சிகிச்சை பிரிவு, மற்றது அதுக்கு எங்களோட சிகிச்சை பிரிவு இருக்குது அங்கால. இதை விட மிக முக்கியமானது வர்ம சிகிச்சை பிரிவு, நோயாளர்களோட வர்ம சிகிச்சைக்கு தனிப்பிரிவு. மற்றது யோகா, எங்களோட மருத்துவத்தில் மிக முக்கியமானது ஒன்று யோகா. நாங்கள் அதை இங்கே இருக்கிற உள்ளக விடுதியில் தங்கி இருக்கிற நோயாளர்களுக்கு தினமும் காலையில் அந்த யோகாசன பயிற்சி நாங்கள் இங்கே மேற்கொள்வது. அதை விட வெளியில இருந்தும் யோகாசனத்துக்கான சிலர் இங்கே அணுகி வருவார்கள். அப்போ அவர்களுக்கான யோகாசனங்களை வழங்கக்கூடிய மாதிரி எங்களை மேலே இருக்கிற எங்களோட மாடியில் வந்து அதுக்கான ஒரு ஓப்பன் ஹோல் அந்த வசதி இருக்குது. இங்கே யோகாசன வசதிகளும் காணப்படுகிறது. மற்றபடி வைத்திய ஆலோசனைகளுக்கு சில பேர் வருகிறார்கள். அப்படியே எல்லா விதமான முறைகளையும் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த சத்திரை சிகிச்சை, அது என்ன விதமான சத்திரை சிகிச்சைகள் நடைபெறும்? அதாவது வந்து இந்த சித்த மருத்துவத்திலே சத்திர சிகிச்சை இருக்குது. என்ன சொன்னால் எங்களோட பட்டத்திலேயே சத்திர சிகிச்சை சேர்க்கப்பட்டிருக்கு. மற்றது எங்களோட துறையில வந்து சித்த மருத்துவம் ஆரம்ப காலத்திலேயே நிறைய அறுவை சிகிச்சைகளை மேற்கொண்டிருக்காங்க. ஆனாலும் தற்பொழுது அதற்கான அந்த விசேட கருவிகள், இப்போ நாங்கள் ஆங்கிலேய மருத்துவத்தில் மேற்கொள்ளப்படுகின்ற சத்திர சிகிச்சை என்பது அது முற்றாக வேறுபட்டு உண்டு. அதற்கான சகல வசதிகளோட சகல உபகரண வசதிகளோட இருக்குது. எங்களோட சித்த மருத்துவத்தில் நாங்கள் செய்கிற சத்திர சிகிச்சை எங்களுக்கு சில வரையறைகளுக்கு உட்பட்ட நோய்களுக்காக நாங்கள் மேற்கொள்வோம். அதாவது வந்து மிக முக்கியமானது இந்த மூல நோய்கள், மூல நோய்களுக்கான சில சத்திர சிகிச்சைகள். அதை விட இந்த ஃபிஸ்டியூலான்னு சொல்கிறது நாங்கள் அர்சஸ் அந்த நோய்களுக்கு சில பேர் நிறைய நோயாளர்கள் அது ஆங்கில மருத்துவத்துறையிலேயே அதற்கான சரியான ஒரு குணத்தை மக்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்குன்னு சொன்னால் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கால துவாரம் இருக்கிற அந்த இது வந்து சில பேர்களுக்கு, அதாவது புதத்துவாரத்தோட இருந்து இன்னொரு துவாரம் இருக்கும், அதற்குள்ளால பிரச்சனை வந்தோன்னு சொன்னால் மேலே அதால் வெளியேற மாதிரி சிக்கல் வந்தோன்னா நாங்கள் அதுக்கும் சித்த மருத்துவத்தில் அதுதான் மிகவும் ஒரு சிறப்பான ஒரு சத்திர சிகிச்சை முறையாக காணப்படுது. மற்றும் இந்த வெரிகோஸ் வெயின் அதுக்கான சத்திர சிகிச்சை முறைகளில் இந்த அட்டவுறதும் ஒரு சத்திர சிகிச்சை முறையில் இருக்கிறோம். இந்த அட்டவுறதும் மக்களுக்கு தற்காலத்தில் ஒரு அறிமுகமான விடயம் உண்டு. அது நாங்கள் வெரிகோஸ் வெயினுக்கும் அட்டை விடுவோம், கண்ணில் ப்ரெஷர் கூடினாலுக்கும் அட்டை விடுவோம். மற்றது இப்போ தலையில் முடி கொட்டி அந்த புழு மேய்ச்சல் அப்படின்னு சொல்ல அலப்பேசி அந்த அதுகளுக்கு அட்டை விடுறது, நாட்பட்ட புண்கள், மற்றது எக்ஸிமா, மற்றது அதாவது வந்து விரணங்கள் அது புண்கள் வந்து குணப்படுத்த முடியும் அந்த புண்களில் கூட அட்டை விட்டு சிகிச்சை செய்யக்கூடிய மூல ரோகங்களுக்குமே அட்டை விட்டு சிகிச்சை செய்கிற முறைகள் இருக்கும். இதை விட ஆணிக்கூடு அதை நாங்கள் ஓப்பன் பண்ணி அதை நாங்கள் சுட்டிக முறையால் அதை சுட்டு அந்த ஆணிக்கூடுகளுக்கு நாங்கள் செய்யக்கூடிய வசதி இருக்கும். சில இந்த வைரல் நோட்ஸ்ன்னு சொல்லிடும், இந்த காய் மாதிரி தோல்ல வரும், அதுகளுக்கும் இந்த எங்கட அறுவை சிகிச்சை முறையில் நாங்கள் அதுகளை ஓரளவுக்கு மேற்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, இது வந்து என்னுடைய ஒரு தனிப்பட்ட கேள்வி. இப்போ வந்து இந்த உணவு பழக்கங்களால் வந்து இந்த உடல் பருமன்ன்றது எல்லாருக்குமே அதிகமாக வருது. இந்த உடற்பருமன் குறைக்கிறதுக்காண்டி சித்த ஆயுர்வேத மருத்துவத்தில் சிகிச்சைகள் ஏதாவது இருக்கா, பழக்க வழக்கங்கள் ஏதாவது இருக்கா? நீங்கள் கேட்டதில் சரியான விடயம் என்னென்னா, உடல் பருமனை குறைக்கிறதுக்கு சித்த மருத்துவத்தில் மருந்து இருக்குன்றது. ஆனால் அந்த நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா 3 விடயம். ஒன்று உடல் மெலிவாக இருக்கிறால் மொத்தமாக வர்றது, மொத்தமாக இருக்கிறால் உடல் பருமனை குறைக்கிறது, மற்றது பெண்களை பொறுத்த வரைக்கும் தலைமுடி நீளமாக இருக்கணும் வளரும். இது 3க்கும் சிகிச்சை முறையில் செய்யக்கூடிய ஒரு வைத்தியராக இருந்து அவர் 2 கோடீஸ்வரனாக தான் இருக்கிற வாய்ப்பு இருக்குது. என்னென்னு சொன்னால் எல்லா மக்களுக்குமே இருக்கிற ஒரு பிரச்சனை இது. நாங்கள் அதை ஒரு போலியான முறையில் உடற்பருமனை குறைக்கிறதுக்கு சித்த மருத்துவத்தில் மருந்துகள் இருக்குன்னு சொல்லி என்றால் அப்படி செய்ய முடியாது. என்னென்னு சொன்னால் இது மருந்தோட சம்மந்தப்பட்ட விடயம் இல்லை. என்னென்னு சொன்னால் இதை வந்து முக்கியமானது வந்து எங்களோட உணவு பழக்கங்கள் நாங்கள் கட்டுப்படுத்தணும். எங்களுக்கு நாளாந்தம் எடுக்கிற உணவுகளை கட்டுப்படுத்த வேணும். மற்றது அதற்கான உடற்பயிற்சிகளை மேற்கொள்ள வேணும். அதுகளை நாங்கள் சரியான முறையில் மேற்கொண்டு தேவைக்கு அதிகமாக ஏற்பட்டால் சில சிகிச்சை முறைகள் இருக்குது. இப்போ நாங்கள் சிலது ஓயில் அப்ளை பண்ணி ஸ்ட்ரீம் பண்ணுறது இருந்தாலும் சரி, சிலது அதாவது வந்து எங்களோட சிகிச்சை முறையில் இருக்குது பொடி திமிர்த்தல், அதாவது நாங்கள் கொள்ளு பொடியை போட்டு உடற்பருமன் உடல் மேற்பகுதியில் போட்டு மசாஜ் பண்ணுறோம். அப்படியான சில சிகிச்சை முறைகள் இருக்குது. ஆனால் சிகிச்சை முறையை மட்டும் மேற்கொள்றதால உடற்பருமனை குறைக்கலாம்ன்றது ஒரு பொய்யான தகவல். ஆனால் சரியான உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சிகள், சிகிச்சை முறைகளையும் சரியான முறையில் மேற்கொண்டு அவர் உடற்பருமனை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில நோய் நிலைமைகளில் வந்து அது கடினமாக இருக்குன்னு சொன்னால் இப்போ ஹைப்பர்தைராய்டிசம், மற்றது இப்போ பரம்பரையாக உடல்வாக இருக்கிறார்கள், அந்த மாதிரியான நோய் நிலைமைகள் அதை குறைக்கிறது ஒரு சாத்தியப்படாத விடயம். நன்றி டாக்டர், உங்களோட கழிச்சது இவ்வளோ நேரம் கணக்க விஷயங்களை நானுமே அறியக்கூடிய மாதிரி இருந்தது, மக்களுக்கும் ஒரு தெளிவொண்டு வரக்கூடிய மாதிரி இருந்திருக்கும். நானும் உங்களுக்கு நன்றி சொல்லணும். என்னென்னு சொன்னால் இப்போ தகவல்களை ஒரு மக்கள் மத்தியில் தெளிவுபடுத்துறீங்கன்னு சொன்னால் மக்கள் வந்து சில தவறான கருத்துக்கள், சித்த மருத்துவம் பக்க விளைவு இல்லை, சித்த மருத்துவத்தில் எல்லா நோயும் குணப்ப அந்த மாதிரி இல்லாமல் சரியான முறையில் மக்கள் அந்த கருத்துக்களை தெரிந்து அந்த நோய்களை குணப்படுத்துறதுக்கு சரியான மருத்துவர்களை நாடணும்ன்றது என்ற கருத்துக்களை நான் தெரிவித்துக்கொண்டு உங்களுக்கு
நன்றிகளை தெரிவித்துக் நன்றி. இப்ப இங்க இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்க போறோம், என்னென்ன பிரிவுகள் இருக்குன்னு. இவர்தான் எங்களுக்கு சுத்தி காட்ட போறார். உங்களோட பேர் எவ்வளவு நேரம் சொல்லலையே? நானும் இங்கே வைத்தியராக கடமையாற்றுகின்றேன். என் பேர் வந்து டாக்டர் கலைச்செல்வன். கலைச்செல்வன் டாக்டர் தான் பார்க்க போறோம். இங்க என்னென்ன பிரிவுகள் எல்லாம் இருக்கு? இது சர்ஜிக்கல் யூனிட். இந்த சர்ஜிக்கல் யூனிட்ல வந்து சின்ன 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 மைனர் சர்ஜரிஸ் அண்ட் அதுகள் செய்கிறது, வூண்ட் ட்ரெஸ்ஸிங் அதுகள் செய்கிறது, அட்டை விட்டுறது அதுகள், லீச் அப்ளிகேஷன் அதுகள் நடக்கும், பிளட் லெட்டிங் அதுங்கள்ட்டு சில இது இன்வெஸ்டிகேஷன்ஸுக்கு சில ஆய்வுகூட பரிசோதனைகளுக்கு அதுகள் பிளட் லெட்டிங் அதுகள் எங்கே நடைபெறும். இதுவும் பஞ்சகர்ம யூனிட், ட்ரீட்மெண்ட் யூனிட் ஒன்று தான். மெடிக்கேட்டட் ஸ்டீம் வந்து பேஷண்ட்டை இப்படியே வந்து படுக்க வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழால் ஸ்டீம் வரும். இதுக்குள்ள போட்டு தான் நாவிக்கிறதா? இது கொஞ்சம் இந்த இப்படி ஸ்ட்ரீம் பண்ணினா வந்து இந்த உடற்பருமன் குறையும் ஒரு கருத்து இருக்குதானே? கொமனாக இது ஸ்வெட் ஆகுறது தானே சில நேரம் அந்த டைம்களில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அந்த வெயிட் கொஞ்சம் ரெடியூஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆகும். அதில் வந்து அதுக்கு முதல் வந்து உடம்பு ஃபுல்லாக எண்ணெய் ஆயில் அப்ளிகேஷன் அங்கால நடக்கும். இது வந்து ஸ்டீம் பண்ணுறது. எவ்வளோ நேரம் வந்து இதில் வச்சு ஸ்டீம்? இது மேக்ஸிமம் வந்து ஒரு 20 மினிட்ஸ் அந்த மாதிரி 20 நிமிஷம் அப்படி ஸ்டீம் பண்ணுறது. இப்போ இதுக்குள்ள வச்சு ஸ்டீம் பண்ணவே உடல் வெப்பம் கூட ஹீட் ஆகிருக்குமா, சுடக்கூடிய சாத்தியம்? அப்படி அந்தளவுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு தாங்கக்கூடிய அளவு தான் அந்த ஹீட் வந்து இருக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பேஷண்ட்ஸை விட முன்னுக்கு ஃபுல் பாடி செக்அப், ஜென்ரல் செக்அப் முடிச்சு தான் இதுக்கு விட. சரி, இதில் வந்து ஸ்ட்ரீம் எடுக்கிற பகுதிகள் வந்து இங்கால இருக்கும். இந்த உடலில் இருக்கிற கெட்ட நீர் எல்லாம் வெளியேறும் என்ன? இதுவும் ட்ரீட்மெண்ட் யூனிட் தான். எங்களோட டேர்மில் சொல்ல போனால் அபியங்கம், தொக்கணம் அது இதுகள் நடக்கும். உங்களுக்கு சொல்ல போனால் மசாஜ் அந்த மாதிரி சொல்லலாம், அதுகள் இங்கே நடக்கும். மற்றது வந்து குறிப்பாக பார்த்துருப்பீங்க, இங்கே பார்த்தா தெரியும், இதை பார்த்துட்டு ஒரு சமையலறை மாதிரி நினைப்பீங்க. கூடுதலாக இந்த தமிழ் மருந்துகள் எல்லாம் வந்து ஹீட் பண்ணி அந்த மூலிகைகளை வச்சு செய்கிறபடியாக வந்து இங்கே இதெல்லாம் இருக்குது. இதில் வந்து என்னென்ன செய்கிறீங்க? இது வந்து ப்ரெஷர் குக்கர். இதில் இந்த மெடிக்கேட்டட் ஸ்டீம் கீழே வந்து மெடிக்கேட்டட் லீவ்ஸை வந்து அதில் போட்டுட்டு இலை குலைகள் அதுகள் போட்டு அதிலிருந்து வர ஸ்டீமை வந்து பிடிப்பினோம். நாடி ஸ்வேதம் அப்படின்னு அதை வந்து பேஷண்ட்டை பொடிக்க பிடிக்க அவங்க பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. அதுங்கள்ட்டு இந்த ஸ்டீம்லேருந்து தான் நாங்கள் ஸ்வேத பாக்ஸுக்கும் இது ஸ்டீம் போடுறது. அதே மாதிரி இதில் வந்து ஆயில் ஹீட் பண்ணுறது அது இதுகள் நடக்கும். பொட்டணிகள் அது இதுகள் ஹீட் பண்ணுறது இதில் வச்சு ஆயில் மசாஜ் கொடுத்துட்டு தான் நாங்கள் ஸ்டீமுக்கு அனுப்புவீங்க. ஸ்டீமுக்கு அனுப்புவோம். அது தவிர இப்போ எனக்கு தெரிஞ்ச ட்ரீட்மெண்ட்டை மட்டும் நான் சொல்கிறேன். அது தவிர வந்து இங்கே எக்கச்சக்க விதமான மருத்துவ முறைகள் எல்லாமே இருக்குது. சிகிச்சை அறை வந்து அவ்வளோ அமைதியாக இருக்குது. அதோட உங்களோட மன நிலைக்கு ஏற்ற மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா இதில் பார்த்து அந்த உண்மையான தாவரங்கள் மாதிரி ஒரு உணர்வை தருது. உண்மையிலேயே இந்த ஆயுர்வேத சிகிச்சை எடுத்தவன்ல இருக்கிற சூழலை பொறுத்தும் அந்த மனநிலைகள் மாறும். என்ன சிகிச்சை அளிக்கிறது முக்கியமாக அவங்களோட மனோநிலை ரொம்ப முக்கியம். அந்த மனநிலைக்கு வந்து அவங்களோட என்வாயர்மெண்ட் வந்து சூழல் வந்து ஒரு அமைதியான ஒரு நேச்சரிஸ்ட் ஒரு சூழல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லதாக இருக்கும். அதனால தான் இந்த அமைப்பு. இதுவும் ஒரு பேஷண்ட் தங்கி இருந்து ட்ரீட்மெண்ட் செய்யக்கூடிய ஒரு ரூம் ஒன்று தான். இதில் நீங்கள் பார்க்கலாம் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு. ஒரு டேபிள் இருக்கும், சேர்ஸ் அதுகள் இருக்கும், பெட் ஈஸி. அவங்களுக்கு டிசீஸ் கண்டிஷனை பொறுத்து அவங்களுக்கு மெட்ரஸோடையா இல்லாட்டி மெட்ரஸ் இல்லாமல் வித்தவுட் மெட்ரஸாங்கிறது அவங்க டிசீஸ் கண்டிஷனை பொறுத்து தான். மற்றபடி ஒரு பேஷண்ட்ஸ் தங்கக்கூடிய ஒரு நார்மல் ஃபெசிலிட்டிஸோட இந்த ரூம்ஸ் வந்து இருக்கு. இப்போ எங்கே தங்கி நிற்கிறாங்களுக்கு இன்னும் ஒரு ஆளும் நிற்கணும்னா நீங்கள் இன்னும் ஒரு பை ஸ்டாண்டர் வந்து நாங்களே அரேஞ்ச் பண்ணி தருவோம். ஆனால் பை ஸ்டாண்டருக்குரிய நிதிகள் அவங்க செப்பரேட்டாக தான் பார்ப்பாங்க. இப்போ வந்து வெளிநாட்டில் பிள்ளைகள் இருக்குது, இங்கே தாய் இருக்குது, அவையில் ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்பணும்னா அதுக்கு அவையிலோட நிற்கிறதுக்கு ஆட்களை நீங்களே அரேஞ்ச் பண்ணி தருவோம். நாங்கள் அதுகள் அரேஞ்ச் பண்ணி தருவோம். ஆனால் பை ஸ்டாண்டர்டுக்குரிய அந்த ஃபெசிலிட்டிஸை வந்து அவை தான் அவைகளுக்கான உணவுகள் எல்லாமே வந்து நீங்கள் இங்கே செப்பரேட்டாக கிச்சன் செக்ஷன் இருக்குது. அப்போ அவைக்குரிய உணவுகள் அதுகள் வந்து இங்கே ப்ரிப்பேர் பண்ணி தான் கொடுப்போம். அவங்களோட டிசீஸை பொறுத்து அதுக்கான ஃபுட் சப்ளிமெண்ட் தான். நீங்கள் பேஷண்ட்டோட ரிலேட்டிவ்ஸ் அப்படியே எதுவும் வந்து தங்கி நிற்கிறவங்கண்டா அவங்களுக்கான ரூம்ஸ் ஃபெசிலிட்டிஸ் அதுகள் அரேஞ்ச் பண்ணி தரப்படும். அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த மாதிரி ஃபேமிலியாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறனாலும் அவைக்கான வசதிகள், ரூம் ஃபெசிலிட்டிஸ் அதுகள் வந்து அரேஞ்ச் பண்ணி தரப்படும்.
இப்ப இங்க கீழே இருக்கிற ரூமுக்கு வந்து அட்டாச் பாத்ரூம் இல்ல, மேல வந்து அட்டாச்ட் இருக்கிற ரூமோட அட்டாச் பாத்ரூம் இருக்கிற ரூம்ஸும் இருக்கு. செப்பரேட்டா ரூமும் காமன் பாத்ரூம் அப்படி ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. பேஷண்ட்ஸுக்கு எது சூட்டபுளோ அவங்களோட கம்ஃபர்டபுளை பொறுத்து அவங்க சூஸ் பண்ணி எடுக்கலாம். மற்றது வந்து பெட் வந்து ஒரு பெட்டா இருக்கும், இல்லாட்டி டபுள் பெட் போட்டு கொடுக்கும். டபுள் பெட்ஸும் இருக்கு. அது ஃபேமிலி இல்லாட்டி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேஷண்ட்ஸ் வந்து டபுள் பெட் தான் வேணும் அப்படின்னு அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் அதுதான் அரேஞ்ச் பண்ணி அதுகள் வந்து அரேஞ்ச் பண்ணி தரலாம். இப்படி எல்லா வசதிகளும் வந்து இந்த இடத்துல இருக்கு. மேல அடுத்த மாடிக்கு போய் கொண்டிருக்கிறோம். இப்போ மேல வந்து மொத்தம் எத்தனை ரூம்ஸ் இருக்கு? மேல ஒரு 8 ரூம்ஸ் இருக்கு. 8 ரூம்ஸ் இருக்கு. அப்போ ஒரே நேரத்தில் எத்தனை பேர் தங்கி சிகிச்சை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு? 30 பேர்கிட்ட தங்கி சிகிச்சை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இது வந்து 3 மாடி. மேலேயும் அடுத்தது வந்து யோகா பிரிவு இருக்கு. இதுதான் அந்த யோகா பயிற்சிகள் செய்கிற இடம். மேலே பார்த்தீங்கன்னா இதுல இருந்தால் அந்த மேலே இருக்கிற எல்லாமே வந்து தெரியுது. மழை பெஞ்சிருக்கு உள்ளுக்குள்ள நிற்க, நல்ல காத்தோட்டமா இருக்குங்க. இது எல்லாத்தையும் திறந்து விட்டா பாருங்க, வழியில மழை பெய்யுது. ரைட், இவ்வளவு பகுதிகளும் தான் இங்கே இருக்கு. நடுகளுமே வந்து சிகிச்சைக்கு வந்தால் கீழே ரூமுக்குள்ளே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. போர் அடிக்கிற டைம் நீங்கள் அது மேலே வந்து வெளியில் நின்று இயற்கை காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு. மேலே யோகா பகுதியில் மேலே பார்த்தீங்கன்னா இதில் இருந்தால் அந்த வெளியில் பிரதான வீதி கேகேஎஸ் வீதி தெரியுது. அதோட மழை பெய்யுது. அடிக்கிற வெயிலுக்கு இன்றைக்கு தான் மழை பெய்யுது பாருங்க. இந்த மழைக்குள்ள அப்படியே ஒரு நனையோட மாதிரி இருக்கு. ஏன்னா வந்து அவ்வளவு வெக்க இவ்வளோ காலம், இன்றைக்கு நல்ல குளிர்மையாக இருக்கு. தான் இருக்கும், யாரும் யூஸ் பண்றது இல்லை. 2வது மாடியில் நிற்கிறோம். இது வந்து பெரிய ரூம். இதுல டபுள் பெட் போடக்கூடிய இதுகள் எல்லாம் இருக்கு. கூடுதலா தனிய பேஷண்ட் பண்றபடியா வந்து இதை போடல, உங்களுக்கு தேவையான அரேஞ்ச் பண்ணி தருகிறோம். இதோட இங்கால பாத்தீங்கன்னா இங்கால அட்டாச் பாத்ரூமும் இருக்கு. நல்ல நீட்டான, என்னன்னு சொல்றது, ஒரு ஹோட்டலுக்கு போனால் அப்படி இருக்குமோ, ஹோட்டல் ரூம் என்ன மாதிரி இருக்குமோ அப்படியே நீட்டான அட்டாச் பாத்ரூம், ஷவர் எல்லாமே வந்து இந்த பகுதியில் இருக்கு. நீங்கள் தேவையண்டா தம்பதியராக வர்றீங்கள், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வெளிநாட்டில் இருந்து வயசு போனார்கள் ஒரேடியாக வந்து தங்க போறீங்கன்னா இந்த பகுதியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இன்டோர் ஃபார்மசி அதுகள் இதில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதில் வந்து இந்தியாவிலையும் இருந்து இம்போர்ட் பண்ண ட்ரக்ஸும் இருக்குது. அதுங்கள் இங்கத்தையான ஸ்ரீலங்காவுக்கு அவைலபிளான ட்ரக்ஸும் இங்கே நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஐயா வந்து இங்கே மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறார். ஐயா என்ன மாதிரி இருக்குது? எனக்கு இப்போ நான் இன்றைக்கு 7வது நாள் போனால் என்னை பொறுத்தவரை எனக்கு அரைவாசிக்கு முக்காசின்னு சொல்லலாம். தலைச்சுத்து இல்லை, மற்றது இருந்துட்டு தலைச்சுத்து வாரணும் இல்லையா. இம்ப்ரூவ்மெண்ட் இவ்வளவோ நல்லா இருக்குது. அது இது அவை செய்கிற ட்ரீட்மெண்ட் எனக்கு மனப்பூர்வமான இது. தனியொரு செய்ய இல்லை. எண்ணெய் வச்சு தேய்க்கினேன், மூக்குக்கு விடினேன், மற்ற கண்ணுகளுக்கு எல்லாம் மசாஜ் செய்யினேன், தலைக்கு மசாஜ் செய்யினேன், ஒத்துணம் பிடிக்கினேன். இந்த காலும் இல்லாத காலுக்கு வெண்ணையை போட்டு நல்லா உருவினேன். சாட்டிஸ்ஃபை 100% சாட்டிஸ்ஃபை இருக்கு. என்ன நோய் காரணமா நீங்க வந்துக்கிறீங்க? எனக்கு ஒரு 3 months ஐயா தலைச்சுத்து, தலை பாரம், உடம்பேலாம். நான் நோமலாயே 4:30 கிளம்பிடுறான். இந்த வருத்தம் வந்தா போறது 8:30 9க்கும் உடம்பேலாம். அவ்வளோ கஷ்டப்படுறான். அப்போ நான் முங்க போனேன். இது எடுத்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க சொல்லிச்சினேன். எடுத்தேன். உடனே சொல்லிச்சினேன், உங்களுக்கு சளி இருக்கு, மண்டையிலாம் சளி, இதுக்கு சளி இருக்கு, உடனடியாக 3 நாள் ட்ரீட்மெண்ட் செய்யணும், ஆன்டிபயோட்டிக் ஏற்றணும். நான் ஃபினான்ஷியல் பிரச்சனை முதலும் அது அங்கே இருந்து நான் இந்த கால் ஆப்ரேஷனுக்கு அதுக்கு ஒரு 2 lakhs செலவழிச்சினான். அப்போ நான் ஃபினான்ஷியால் என்னால் கொஞ்சம் இதாக இருந்தது. எனக்கு நல்ல சந்தோஷமா இருக்கு. அதான் இந்த மலைக்கே மூடி இருந்தேன். எனக்கு நான் 100% இருக்கு. எனக்கு வேறு கிளியர் பண்ணுவேன். ஐயாக்கு எத்தனை வயசு ஆகுது? எத்தனை வயசு சொல்லுங்க பார்ப்போம். இல்லை, நீங்க இளமையா இருக்கிறீங்க. இல்லை சொல்லுங்களேன் பார்ப்போம். நான் இளமை இல்லை, நான் கிழவன். ஐயாக்கு ஒரு 54. நீங்க நல்லா கூட குத்துறியல, என்ன குத்துறியல நீங்க கூட சொல்லிட்டா தம்பி. நான் உள்ள இந்த பூஜை கூட இப்ப 74 வயசு. 74 வயசு? 74 வயசு. நான் நம்பல. நான் நல்ல போலீஸ்ல இருந்தேன். ஒரு பொம்பளை பார்க்கலாம்.
இங்கே போலீஸ்ல இருந்தான் வந்து கப்பல்ல போய் 9 வருஷம் இது லண்டன்லயும் போய் ஒரு 6 வருஷம் வந்துட்டேன். அப்படி நான் கேட்டேன்னா நீங்க வெளிநாடு நீங்க சொல்லல பாத்தீங்களா? நான் இப்ப வந்து more than 20 years ஐயா. வெளிநாடு போயிட்டு 52 வயசுல வந்துட்டேன். 52 இந்த எல்லாம் முடிச்சு வந்து வளவு பெருசு அக்ரிகல்ச்சர் வாழை தென்னம்பிள்ளை எல்லாம் வைக்கிறேன். அதோட இந்த காலம் போது ஒரு கோயில் பார்க்குறேன். ஒரு கோயிலில் நான் தான் பொருளாளர் இருக்கிறேன். அதுல ஒரு சந்தோஷம். இதெல்லாம் இதில் போடுவோம் எல்லாரும் சொந்தக்காரெல்லாம் பார்ப்பேன் வெளிநாடுல இருந்து. ஐயா அடிக்க பார்த்தோம். ஐயா அடிக்க நல்ல ஸ்டோக்கா தான் எனக்கு எத்தனை வயசு சொல்லுங்க? சின்ன பொடியன் வயசு குறைவு சொல்லுங்க. வயசு அவர் சொல்லிடலாம் வயசு குறைவு. சரியா நன்றி ஐயா. ஆமாம்மா உங்களை டிவியில போட போறாங்களா? வாங்க. என்ன டிவியில அப்படி என்ன டிவி அம்மாவா எத்தனை வயசு? எத்தனை வயசு உங்களுக்கு? இப்ப எனக்கு 83 வயசு. 83 வயசு. என்ன நோய் காரணமா வந்துக்கிறீங்க? கால்கள் எல்லாம் ஈராம இருந்தது. கொஞ்சம் செய்யக்கூடியதாக இருக்குது. நான் விழுந்துட்டேன். விழுந்து ஆப்ரேஷன் எல்லாம் செய்தது. அதெல்லாம் இப்ப காஞ்சிருக்கு. எழுப்பி நடக்கலாம். போய்க்க நடந்தா இதை பிடிச்சு கண்டுதான் நடக்கிறேன். போய்க்க விட்டுட்டு போவோம். அவன் எத்தனை பிள்ளைகள்? எனக்கு 5 பேர். 5 பேர். 5 பேருக்கே ஆளாக்கிட்டீங்க. போய்க்க முழுசா சுகமாயி நடந்து போவீங்க. ஆமா. சரி நன்றி. வைத்தியசாலையில பார்க்கிங்ல நிக்கிறோம். எல்லாமே வந்து காட்டியிருப்போம். என்னென்ன விஷயங்கள் இருக்கு, என்னென்ன பகுதிகள் இருக்குன்றெல்லாம் காட்டியிருப்போம். கூடுதலா நான் இங்க யாழ்ப்பாணத்துல இருக்கிற சித்த ஆயுர்வேத மருத்துவமனைக்கு போயிருக்கேன். அதை விட இதுல வந்து கணக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அதோட அந்த இடம் பார்க்குற சூழல் இருக்கு தானே. இந்த இடத்துக்குள்ள வந்தா வந்து ஒரு பெரிய வைத்தியசாலைக்குள்ள போற மாதிரியே இருக்கு. நீங்களும் வந்தா உங்களோட விருப்பத்தோட வந்து மருத்துவ சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ளலாம். நானும் ஒரு மருத்துவ சிகிச்சை வந்து செய்ய போறேன் என்னுடைய உடல் இடை குறைப்பு சம்பந்தமா. அதுகள் வந்து இனிவார காணொலிகளில் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அவ்வளோதான். வேண்ட தொடர்பு விளக்கங்கள் லொகேஷன் எல்லாமே வந்து நான் கீழே கொடுத்துருப்பேன். நீங்கள் வேணுமெண்டா வந்து தொடர்பு கொள்ளலாம். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். உங்கள் அலெக்ஸ்.